பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். நிறைய பேர் பயமுறுத்துனது சிம்ம ராசி தாங்க. ஆனால் இதில் ஒரு சில வரன்லாம் ஆல்ரெடி பார்த்த வரனாகவே இருக்கும். அப்போ வேணான்னு இருப்பாங்க, இப்போ முடிகிற மாதிரி இருக்கும். அது இந்த மன ரீதியான திருமணம்ங்கிறது குறை சொல்ல முடியாது. மன ரீதியான பொருத்தம் தானே. ஒரு சில இடத்துல ஒரே ஜாதகம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். அதை வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதே ஒரு 4-5 மாதம் கழிச்சு அதே ஆண் பெண் வருவாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இதை திருப்பி பொருத்தலாமான்னு. தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நீங்கள் நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் இழுத்து ஸ்லோ பண்ணுதுன்னு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வேகப்படுத்த தோணும். உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரலையேன்னு வர நேரத்தில் ஒரே ஒரு கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். நிறைய பேர் பயமுறுத்துனது சிம்ம ராசியை தாங்க. ஆனால் அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு இல்லை. இந்த வருடத்தில் நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் கொடுக்கும் 7ஆம் வீட்டை பார்க்குற யோகங்கள் என்னென்னு பார்ப்போம். குரு பார்த்திங்கன்னா 11 3 5 7 முக்கியமான வீட்டெல்லாம் பார்த்துட்றார். அப்போ 8ல் நிற்கிற விஷயம் என்ன தான் பண்ணுது அதையும் பார்ப்போமே. ரைட், புதுசாக இந்த சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டிய 3 பயிற்சி நடந்துருச்சுங்க. சனி குரு பயிற்சி வருது, இப்போ ராகு கேது, இத்தனை பலாபலன்கள் இருக்குது. இதில் முதல்ல இந்த சிம்மராசிக்கு நம்ம பேச போகிறது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தொழில் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா வருமானம், கௌரவம் எல்லாத்தையும் தொழில் சம்மந்தப்பட்டது இருக்குது. உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் 8ல் இருக்கார். இப்போ 6, 7, 8 இந்த தொடர்பு ஏற்படுது. முதல்ல இந்த இடம் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது. இடமாற்றம் மாதிரி அதில் ஒரு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுத்தணும். இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா இப்போ என்னதுன்னா, உள்ளூரில் மாறுறதுக்கு பதிலாக உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த மாதிரி கொஞ்சம் தொலைதூரமாக அதை உங்களுக்கு புஷ் பண்ணும். உள்ளூர்லேயே இருக்கேன், இல்லை சார் உள்ளூர்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கேன், உள்ளூர்லேயே இருக்கேன் அப்படின்னா ஒர்க்கிங் டைமை மாற்றி விட்ரும். 9 to 6 அப்படிங்கிறதுக்கு வேலை 10 to நைட்டு 8ன்னு மாற்றி விட்ரும். இது மாதிரி கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குற மாதிரி இது மட்டும்தான். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன, உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேருக்கு வேலை போயிடுமோ அது போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேலை இருக்குங்கிறது ஒரு ப்ளஸ். சனி ஒரு இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆயுள் விருத்திங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆயுள் நல்லா இருக்குது, அதையும் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா சனி அஷ்டமச்சனி அதுன்னு படிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆயுள் ரீதியாக நல்லபடியாக இருக்குது. இந்த 2 நல்ல விஷயம் பார்ப்போமே, மற்ற அப்புறம்லாம் பார்ப்போம். ரைட், இப்போ நல்ல விஷயம் என்ன, திருமண யோகம் இருக்குங்க. ஏன்னா 11 லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் 3, 5, 7 பார்க்குறார். திருமண யோகத்தை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடித்த வரன் அமையும். இதுதான் ரொம்ப போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு வரன் டக்குன்னு பார்த்தா முடிகிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில வரன்லாம் ஆல்ரெடி பார்த்த வரனாகவே இருக்கும். அப்போ வேணான்னு இருப்பாங்க, இப்போ முடிகிற மாதிரி இருக்கும். அது இந்த மன ரீதியான திருமணம்ங்கிறது குறை சொல்ல முடியாது. மன ரீதியான பொருத்தம் தானே. ஒரு சில இடத்துல ஒரே ஜாதகம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். அதை வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதே ஒரு 4-5 மாதம் கழிச்சு அதே ஆண் பெண் வருவாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இதை திருப்பி பொருத்தலாமான்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே நிறைய மாறுதல்கள், நிறைய சூழ்நிலை நடந்திருக்கும். அப்போ அது காலம்பல் சொல்கிற மாதிரி அது வெறுப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி திருப்பி வரும். நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணங்க. இப்போ தான் காதல் திருமணம், காதல் கைகூடும், உறவில் திருமணங்கள். நிறைய பேர் லவ் மேரேஜ் சொல்லிட்டு போன வருஷம் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. இப்போ ஏன்னா குரு பார்த்திங்கன்னா 3, 5, 7 கனெக்ட் பண்ணுறார் 11. அப்போ காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. முதல்ல திருமணம் செய்து கொள்ள கரெக்டான காலகட்டங்கள். ஏன்னா இப்போ வாய்ப்பை தவற விட்டால் குரு பலம் வர இன்னும் 2 வருஷம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம முக்கிய முடிவுகள். அதுக்கப்புறம் சனி பார்த்திங்கன்னா பாதகத்துக்கு வந்துடும். 7ஆம் அதிபதி பாதகத்தில் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்போம். அதனால் டேரெக்டாக திருமணத்துக்குண்டான காலகட்டம் வெகுவாக ஆண் பெண் இருவருக்கும் உண்டு. இப்போ இந்த யாருக்காவது தோஷங்கள் என்ன பரிகாரங்கள் இருந்தாலும் செய்துட்டால் நிறைவேறிடும். குறிப்பாக இந்த திருமண காலகட்டத்தில் ராகு கேது பரிகாரம் ஒன்று அடிஷ்னலாக பண்ணிக்கோங்க. பொருத்தம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கோ இல்லையோ. ஏன்னா ராசியில் கேது, 7ல் ராகு இருக்குது. அப்போ ராகு கேது பரிகாரங்கள் ஒரு டைம் பண்ணிக்கிட்டால் இது இந்த கோச்சார ரீதியாக எடுக்க தடங்கள் விளைகிறோம். ரைட், இப்போ பொதுவாக ஒன்றேன்னு பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது. கட்ட பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள் மற்ற எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். திருமணம் ஆண் வீட்டில் வைக்கணுமா, பெண் வீட்டில் வைக்கணுமா, கோயில்லையா, மண்டபமா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ
முக்கியமாக படிப்பு. மாணவர்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இந்த வருஷம் என்னென்னா, மாணவர்களுக்கு ஒரு யோககரமான காலகட்டமாக இருக்குது. படிப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள், ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வெளியூர் தங்கி போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி பல முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ நல்ல மாணவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு படிக்க வேண்டிய காலகட்டம். இப்படி படித்தா சக்ஸஸ் ஆகாமல் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இப்போ படிப்பு ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர நேரமாக இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம். ஏன்னா 3, 5 நல்லா வலுத்துருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத நல்லபடியாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். அப்போ இப்போ ட்ரை பண்ணுங்கள். நல்லபடியாக மாணவர்களுக்கு நல்லபடியாக அமையும். பிஸ்னஸ் ரீதியாக பொதுவாக இந்த ராசிக்கு 10ஆம் இடம் சிம்மம், அதே 3ஆம் இடம். பொதுவாக சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு விளம்பரம் கொடுக்க பிஸ்னஸ் நடக்குங்க. விளம்பர பிரியர்கள், சிவனுக்கு சொல்லுவோம் அபிஷேக பிரியர் மாதிரி. ஏன்னா சிம்மராசிக்கு ஃபஸ்ட்டே பப்ளிசிட்டி பிடிக்கும். கௌரவமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நம்ம 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும். 4 பேர் மதிக்க அப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவுக்கு சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபோனு, இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் போட்டு இது பண்ணி இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். 1க்கு 2 முறை விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இப்போ என்ன நடக்குன்னா ஃபைனல் அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸில் இத்தனை நாளாக இன்வெஸ்ட் பண்ணி பல மாற்றங்கள் நடந்திருக்கும். இப்போ அதை இன்னும் சூப்பராக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். 8ல் இருக்கிற சனி சும்மா இருக்க மாட்டார், நேராக 10ஆம் பார்வையும் பார்ப்பார். அப்போ என்ன சொல்லுவார், ஆஃபர் கொடுத்து பிஸ்னஸை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிறைய பேத்துக்கு இப்போ அதான் சிம்ம ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன், 8ல் சனி இருக்கேன், ஒன்றும் பயப்படாது. சனிங்கிறது கொஞ்சம் குறைக்கணும்னு அர்த்தம். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராஃபிட் வராதுல, 100 ரூபா வேண்டாம், 95 ரூபாய்க்கு ப்ராஃபிட், 5 ரூபா விட்டு கொடுத்துருங்க. அந்த 5 ரூபா ப்ராஃபிட்டே இல்லைன்னா ஒரு சேவைக்கு உணவு தானமாகவோ, ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ கொடுத்துருங்கன்னு அப்புறம் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாகவே அப்படி கொடுக்கும் பொழுது இது நல்லபடியாக டெவலப் ஆகும். அதை பாருங்கள். இந்த நேரத்தில் விளம்பரம் கொடுக்குறது, போர்டு மாற்றுறது, இதெல்லாம் பண்ணக்கூடியதில் பெரிய லெவல் டெவலப் ஆகுது. ஹெல்த் வைஸ் பார்த்துக்கலாங்க. பொதுவாக ஹெல்த்துங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஹெல்த்தை விட மனசு தான். உங்கள் சந்திரன் இருக்கிறதுல கேது பகவான் வரும்போது மன நெருக்கடி, தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நீங்கள் நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் இழுத்து ஸ்லோ பண்ணுதுன்னு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வேகப்படுத்த தோணும். உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரலையேன்னு வருத்தப்பட தோணும். இல்லை ஒரு சிலதை உங்கள்கிட்ட கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்றாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஃபேமிலியில் நம்மகிட்ட கடைசி நேரத்தை சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. இந்த சந்திரன் கேது இருக்கிற ஜாதகத்தில் இப்போ நல்ல அறிவு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா கடைசி நேரத்தில் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்கள், இந்த காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி புனித தீர்த்த ஸ்தலங்களுக்கு நிறைய இடத்துக்கு சென்று வர அம்சம் இருக்குது. பொதுவாகவே அப்படி தான் போவாங்க. நீங்கள் பாருங்களேன், ராமேஸ்வரம், காசி அப்படிங்கிறது. ஒருத்தர்கிட்ட போன ஒரு டைம் கன்னிராசி கேட்டிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் ராமேஸ்வரம் எல்லா கோடி தீர்த்தம், காசி தீர்த்தம் வரைக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு வாளி அதுன்னு சொன்னேன், பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லும் பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபுல்லும் வாட்டர் பாட்டில் ஃபுல்லும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னார். அந்த அளவுக்கு தீர்த்தங்கள் வீட்டுக்கு வரும். சுப தீர்த்தங்களாக இருக்கும். அதை வீட்டில் தெளித்து விடுறது அதெல்லாம் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கும் அதே அம்சம் தான். புனித நீராடுதல், புனித இடத்துக்கு போயிட்டு வருதல், இது ரொம்ப முக்கியம். சிவன் சம்மந்தப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருதல் ரொம்ப முக்கியம். விநாயகர்களுக்கு தண்ணி விடுது, அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ரைட். குடும்பஸ்தானத்துக்கு வரும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கறதுனால வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்டதில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பேச்சாக இருக்கலாம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அம்சங்கள் உண்டு. அப்போ 2, 5க்கு சனி தொடர்புனால குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டியது இருக்குங்க. குழந்தை ஆல்ரெடி இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது மாதிரி வரும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பார்க்குற மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள். அது ஆல்ரெடி இப்போ கூட ஒரு சிலர்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த சனி வந்ததுலேருந்தே தமிழ் புத்தாண்டு அந்த நெருக்கத்தில் சின்ன சின்ன மருத்துவ அதை மட்டும் கொஞ்சம் கேராக பார்த்துக்கணும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து விட சொல்லிட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கு செலவாகணும்னு விதி. குழந்தைகளுக்கு அதுக்காக நான் டான்ஸு, மியூசிக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுனா அப்படியே வந்துட்டு போகிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஸ்விம்மிங் பழக்க சொல்லியிருந்தேன். சிம்மராசி இருக்கிற குடும்பத்தினர் அவங்க குழந்தைகள் ஸ்விம்மிங் பழகிக்கங்க. நான் உங்களுக்கும் ஸ்விம்மிங் பழக சொல்கிறது. இந்த நேரத்தில் ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி போக வரும். ஹில் ஸ்டேஷன், கிரிவலம் போகிறது, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ முக்கியமான விஷயம், லாபம் எப்படி இருக்கும்? பொருளாதார லாபகரமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். அடுத்த வர வேண்டிய பணங்கள் வரைகிற காலகட்டம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள்லாம் இப்போ தான் பிரிக்கலாம், ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். பொதுவாக அதை டிஸ்கஷன் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கணும். 8ல் சனி இருக்கும் பொழுது வைக்கிறது வாங்குறது 1க்கு முறை விசாரிச்சுட்டு பண்ணணும். ஒரு சிலருக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது ஜாதகம் பார்க்கணும். அப்போ கையில் பணம் பொருள் காலகட்டம். இந்த நேரத்தில் பண வருவாய் வாய்ப்புண்டு. தாயின் உடல்நிலை சீராகும். இப்போ தான் ரொம்ப சீராகிற காலகட்டம். கணவன் மனைவி அந்யோன்யம் கொஞ்சம் சுப பிரிவு இருக்குங்க.
அந்யோன்யம் உண்டு. சுபப்பிரிவுனா தொழில் ரீதியாகவோ, வேலை ரீதியாகவோ, குழந்தை ஒரு பக்கம் படிக்குது அப்படிங்கிற ஒரு சுபப்பிரிவு இருக்குது. அதனால தான் ராகு கேது பரிகாரங்கள் பண்ண சொல்கிறது. உங்கள் ஜாதக ரீதியாக யார் சிம்ம ராசியோ அவங்களோட மனைவிக்கு பெனிஃபிட். ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, அவங்களுக்கு வருமான ரீதியாக நல்லாயிருக்கும். அப்போ முக்கியமான ஒரு டிசிஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக செட் ஆகலைன்னா நேராக அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க பேரில் போட்டு பண்ணலாம். இல்லை ஒர்க் ரீதியாக ஒரு பார்ட்னர் போட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது. தாய் தந்தையின் உடல்நிலைகள் சூப்பராக இருக்கக்கூடிய தந்தையின் உடல்நிலை மட்டும் சிறிது கவனிக்க வேண்டிய காலகட்டம் இதெல்லாம். ஆக மொத்தம் இது சில மிக்சடாக பலன் இருந்தால் அதிக நலபலன் தான். ஏன்னா எல்லாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த குருவெலாம் விலகினதுக்கு அப்புறம் தான் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். ஆக மொத்தம் இது ஒரு சுப பலனாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் துணிந்து செயல்படுங்கள். வேறு எந்த பாதிப்பும் வர வாய்ப்பு இல்லை. வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க. சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடாக இருக்கலாம், இல்லை திருநள்ளாறு, இது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த ராகு கேதுக்கு உண்டான அம்சம் சொல்லியிருக்கேன். அதில் புற்று வழிபாடாக இருக்கலாம். இந்த நேரத்தில் புது மொழிகள் கற்றுக்கணும். புதுசாக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏதாவது படிக்கிறதா, புது மொழி கற்றுக்கிறது, ஃபாரின் லாங்குவேஜஸ் மாதிரி இதை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தொந்தரவுகள் விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும் பொழுது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.